டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லவ். ஒருத்தர பத்தி நமக்கு எதுவுமே தெரியாம, பட் அவங்க ரொம்ப அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மேல நம்ம காமிக்கிற அன்பு இருக்குல்ல. ஸோ இத வந்து நம்ம ஈரோஸ் கைண்ட் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப இன்டென்ஸ் லவ்வா இருக்கும். ஆ ரொம்ப சின்சியரா இல்லாம, சும்மா ஒரு ஃபன்‌க்காக நம்ம ஒருத்தர் மேல காமிக்கிற அன்பு இருக்குல்ல. ஸோ இத வந்து டூடஸ் கைண்ட் ஆஃப் லவ் அப்படின்னு அ சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பிராக்டிகலா இதெல்லாம் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க மேல நம்ம காமிக்கிற அன்பு இருக்குல்ல. இது வந்து பிரக்மா கைண்ட் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள இருக்கவங்க மேல நம்ம காமிக்கிறோம். சிப்லிங் இல்ல அம்மா, அப்பா, ரிலேட்டிவ்ஸ் மேல காமிக்கிற அன்ப வந்து ஸ்டார் கைண்ட் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லுவோம். ஆ ஒருத்தர் மேல ரொம்ப அப்சசிவா இருக்கும். இல்ல ரொம்ப பொசசிவா இருக்கும் அப்டின்னா, அந்த கைண்ட் ஆஃப் லவ் வந்து நம்ப மேனியா கைண்ட் ஆஃப் லவ் அப்டின்னு சொல்லுவோம். இது வந்து மோஸ்ட்லி 99% வந்து ரொம்ப அன்ஸ்டேபிள் லவ்வா இருக்கும். ஆ ஒருத்தர் மேல அ செல்ஃப்லெஸ்ஸா நம்ம காமிக்கிறோம்ல, அந்த லவ் வந்து அகாப்பே கைண்ட் ஆஃப் லவ் அப்டின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம ஆல்ட்ருயிஸ்டிக் கைண்ட் ஆஃப் லவ் அப்டின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்ப கைண்ட் ஆஃப் லவ் நம்மளுக்கு தெரிஞ்சுச்சு. நம்ம இத சொல்லி நம்ம சண்ட போடலாம்ல. ஆ ஸோ நீ இவன காமிக்க லிவிடஸ் கைண்ட் ஆஃப் லவ். ஸோ எப்ப நீ பிராக்மா கைண்ட் ஆஃப் லவ் காமிக்க போற அப்படின்னு. ஸோ நான் என்ன சிங்கர் உங்களோட பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.